சிவசுப்பிரமணியோம் வல்லிகாந்தஸ்மரணம் சிவசுப்பிரமணியோம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானபராணினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுத கை தலைமீதேறத் தொழும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல உமையொரு பாகனாரின் தனிப்பெரும் கருணையினாலும் ஆச்சாரிய பெருமக்களின் குருவருளினாலும் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் தனிப்பெரும் கருணையினாலும் நாம் இடைமருது ஈசன் சாத்திர குழுவில் திருவாசக சிந்தனைகளை மேற்கொண்டு வருகின்றோம். திருவாசக சிந்தனையில் திருச்சதகம் சிந்தனையை மேற்கொண்டு வருகின்றோம். திருச்சதகத்தின் சுட்டறுத்தல் என்கின்ற இந்த 3வது பகுதி. அதிலே 9 பாடல்கள் வரை சிந்தித்திருக்கின்றோம். திருச்சதகத்தின் மொத்தம் 29 பாடல்களை இதுவரை சிந்தித்திருக்கின்றோம். இன்று சுட்டறுத்தல் 30வது திருப்பாடலும் சுட்டறுத்தல் 10வது திருப்பாடலும் திருச்சதகத்தின் 30வது திருப்பாடலும் சிந்திக்க வேண்டும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் திருச்சதகம் 30வது திருப்பாடல் சுட்டறுத்தல் என்ற 3வது பகுதியின் பதிகத்தின் 10வது திருப்பாடல். தேவர்கோ அறியாத தேவதேவன் செழும்பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர்கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாளும் பாகத்து எந்தை யாவர்கோன் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான் யாமார்க்கும் குடியல்லோம் மியாதும் அஞ்சோம் மேவினோம் அவன் அடியாரோடும் மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே என்பது திருப்பாடல். சம்புபக்ஷமான திருவுருவை தேவேந்திரன் முதலியோர் அறியாத மகாதேவனாய் இருப்பவரும் அனுபக்ஷமான திருவுருவில் உலகங்களை சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் செய்வதன் பொருட்டு சங்கார பொருளாயும் மற்ற இருவர்களுக்கும் பிரேரகனாகவும் ஆதி முதல்வனாகவும் எக்கர்த்தாக்களுக்கும் முன்னோன் என்று பாட்டன் தகப்பனாயும் வாமபாகம் அம்மையை ஆளச் செய்தவனாகவும் எல்லோருக்கும் நாதனாகவும் இருக்கின்ற சுவாமி என்னை பொருளாக அடிமை கொண்டான். ஆனதால் ஒருவருக்கும் கீழ்கொடியன் அல்லன், அஞ்ச வருவதும் இல்லை அஞ்சப்படுவதும் இல்லை. அவனது சீரடியார் பாதம் சேர்ந்தவர்கள் திருவுள்ள பணி செய்து தட்டமிட்டு கூத்தாடி இன்புற்றிருப்பதல்லாது வேறு பேறு இல்லை என்று அருளியிருக்கின்றார். இத்திருப்பாடலின் பதவுரையை சிந்தித்தோமே என்றால், தேவர் என்று முதலிலே வருவது அது சாமானிய தேவர்களை குறிக்கின்றது. தேவர் சாமானிய தேவர்களும் அந்த தேவர்களுக்கு அரசன் இறைவனும் அறியாத உணரக்கூட முடியாத தேவதேவன் தேவர் பிரான் செழும்பொழில்கள். செழும்பொழில்கள் என்பது இங்கே உலகங்களை குறிக்கின்றது. செழுமையான உலகங்களை பயந்து என்பது சிருஷ்டித்து, காத்து என்பது ரட்சித்து, அழிக்கும் என்பது அழிக்கின்ற மற்றை மூவர் ஏனையோர்களாகிய மும்மூர்த்திகளுக்கும் கோனாய் நின்ற முதல்வன், மும்மூர்த்திகளுக்கும் முதல்வனாய் நின்ற முதல்வன் முன்னோன் மூர்த்தி அஷ்டமூர்த்தமாயிருப்பவன் மூதாதை எல்லோருக்கும் பாட்டன் மாது ஆளும் பாகத்து எந்தை உமாதேவியால் ஆளப்படுகின்ற பங்கினை உடைய எமது தந்தை யாவர்கோன் வேறுள்ள எல்லோருக்கும் தலைவன் வந்து இப்படிப்பட்ட பெரியவன் வலிய வந்து
என்னையும் மிகச் சிறியவனாகிய என்னையும் ஆண்டு கொண்டு அருளினான். எனவே இனி யாம் ஆர்க்கும் கொடியல்லோம், நாம் எவர்களுக்கும் அடிமையில்லை, கொடி அடிமையில்லை. யாதும் அஞ்சோம், இனி எதற்கும் அஞ்சோம். அவன் அடியார் அடியாரோடு அவ்விறைவனது அடியார்க்கு அடியாருடன் மேவினோம் கூடினோம், மேன்மேலும் குடைந்து மேலும் மேலும் ஆனந்த சாகரத்தில் நீராடி மூழ்கி திளைத்து ஆடிடுவோம், பல காலம் கூத்தாடுவோம் என்பது பதவுரை. இறைவன் தானே எழுந்தருளி என் சிறுமை கருதாது என்னை தடுத்து ஆட்கொண்டமையால் இனி நாம் யார்க்கும் குடிகள் அல்லோம், எதற்கும் அஞ்சோம். அவனது அடியார்க்கு அடியாரோடு சேர்ந்தோம், மேன்மேலும் ஆனந்த கடலில் குடைந்தாடுவோம் என்பது கருத்துரை. எனவே இறைவன் தம்மை புறத்தும் அகத்தும் ஆட்கொண்டு அருளியமையினால் விளைந்த அச்சத்தீர்வும் அன்பு மிகுதலுமாகிய பயன்களை முந்தைய திருப்பாட்டிலே கூறிய எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அந்த பயன்களை தாம் அனுபவித்த முறையையும் அங்கனம் அனுபவித்தற்கு ஏதுவாக உள்ள இறைவனது அளவிறந்த பெருமையையும் இந்த பாட்டிலே அருளி செய்கின்றார். எனவே விண்ணவர்க்கு அரசனாகிய இந்திரனாலும் அறியப்படாத மகாதேவனும் வளம் பொருந்திய உலகங்கள் அனைத்தையும் படைத்து காத்து அழித்தலை செய்யும் அவனின் வேறாகிய பிரம்மா திருமால் ருத்ரன் என்ற மூவர்க்கும் தலைவனாக நிலையுதல் பெற்ற முதல் பொருளும் அந்த அயன் முதலியோர் வடிவமெல்லாம் தன் வடிவமாக உடையவனும் பாட்டனும் உமையம்மையார் ஆட்சிக்குரிய ஒரு கூற்றினை உடைய என் தந்தையும் எல்லோர்க்கும் தலைவனுமாகிய சிவபெருமான் வலிய வந்து மிகச் சிறியேனாகிய என்னையும் ஆளாக கொண்டு அருளினார். எனவே நாம் பிறர் எவருக்கும் அடிமையாக மாட்டோம், எதற்கும் சிறிதும் அஞ்ச மாட்டோம். அப்பெருமானுடைய அடியார்களுக்கு அடியாரோடு பொருந்தினோம், மேலும் மேலும் இன்ப வெள்ளத்திலே மூழ்கி திளைத்து ஆடி கூத்தாடுவோம் என்பது கருத்து. நல்வினை பயனையே நுகரும் தேவர்கள் அது காரணமாக இறைவன் நம்மால் எளிதில் அறியத்தக்கவன் என்று எண்ணினார்கள். அதே போன்று அவர்களுக்கு அரசனாக இருக்கின்ற தேவர்கோ என்று சொல்லப்படுகின்ற இந்திரன் அவனும் நினைத்தான் மிக எளிதாக சுவாமியை அறிந்து விடலாம் என்று. இவ்வாறு இருமாந்திருந்த இந்திரனாலும் அறியப்படாதவர் என்று தோன்ற தேவர்கோ அறியாத என்று அருளினார். போக நுகர்ச்சியிலே பெரிதும் ஈடுபட்டு யானே எல்லோருக்கும் தலைவன் என்று செருக்குற்றிருந்த இந்திரன் அறியாமை அது கேனோபனிஷத்திலே வருகின்ற ஒரு வரலாற்றிலே விரிவாக கூறப்படுகின்றது. அந்த உபனிஷத்தில் பரமசிவனார் யக்ஷ உருவம் தாங்கி வந்து ஒரு சிறு துரும்பை நட்டு அதனை அசைத்தவர்கள் முதல் பொருள் ஆவார்கள் என்று கூறியதாகவும், இந்திரன் முதலிய தேவர்கள் எல்லோரும் மிக முயன்றும் அப்படி செய்ய முடியாமல் போகவே அந்த யக்ஷன் இன்னார் என்று அறியாமலும் தேவர்கள் எல்லோரும் மயங்கி நிற்கவும், அப்படி மயங்கி நின்ற இந்திரனை நோக்கி அப்பெருமானது சக்தியும் ஹிமவான் புதல்வியுமாகிய உமையம்மையார் ஆகாசத்திலே வெளிப்பட்டு அந்த யக்ஷனே பரபிரம்மம் சிவம் என்று கூறி சிவபெருமானது பரம்பொருள் தன்மையை வெளிப்படுத்தியதாகவும் கேனோபனிஷத்திலே வருகின்றது. தேவர்களிலே வீரிய பலத்தில் சிறந்தவன் இந்திரன் ஆதலால் அவனை முகமாக வைத்து கேனோபனிஷத்தில் இந்த உண்மை தெளிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இங்கேயும் அடிகள் பெருமான் தேவர்கோ அறியாத தேவதேவன் என்று அருளி செய்தார். மக்களை நோக்க இந்திரனும் அவனுக்கு உட்பட்ட தேவர்களும் உயர்ந்தவர்கள். அந்த தேவர்களை நோக்க சிவபெருமான் தேவதேவன் ஆவார். இது பற்றியே பெருமானை மகாதேவன் என்று நாமத்தாலே அடியார்கள் போற்றுகின்றார்கள். இனி அத்தேவதேவர் என்ற வரிசையிலே வைத்து பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவர்களும் சிலரால் எண்ணப்படுகின்றார்கள். ஆனால் நம் பரமசிவனாரோ இவர்களுள் ஒருவனாகிய ருத்ரன் அல்லர். பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களிலே ஒருவராகிய இருக்கின்ற ருத்ரனை சிலர் அறியாமல் பரமசிவன் என்று எண்ணுவார்கள்.
ஆனால் பரமசிவனார் அந்த ருத்ரன் அல்லன், அம்மூவர்க்கும் தலைவனாக இருக்கின்ற பெருமான் என்பது தோன்ற செழும் பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர் கோனாய் நின்ற முதல்வன் என்று அருளினார். பொழில் என்பது உலகம், இந்த உலகங்கள் பல, எனவே பொழில்கள் என்று அருளினார். மக்கள், தேவர், முனிவர் என்னும் அறிவுடையாரையும் தம் அகத்திலே உடைமையினால் செழும் பொழில்கள் என்று அறிவுறுத்தினார். உலகம் என்பது இடத்தையும் அதிலே வாழ்பவர்களையும் உணர்த்தும். அறிவுடை பொருட்கள் உண்மை தெளிவுற புலப்படுத்துவதற்கு இங்கே செழுமை என்கின்ற அடை புணர்க்கப்பட்டது. எனவே செழும் பொழில்கள் என்பது இந்த உலகங்களிலே வாழும் ஆன்மாக்களை குறிக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த உலகங்களை பயந்து காத்து அழிக்கும் மூவர், முறையே பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள். மற்றை என்பது இந்திரன் அல்லாத எனும் பொருட்டு. இங்கே இந்த மூவரில் ஒருவராக வைத்து எண்ணப்படும் ருத்ரன் என்பவர், அவர் பிரகிருதி புவனாந்தம் வரை இருக்கின்ற அதனை சம்ஹரிக்கும் குணிருத்ரன் ஆவார். சுத்தமாயா புவனாந்தம் சங்கரிக்கும் மகாருத்ரனே பரமசிவன் ஆவார். இந்த உண்மையை நம்மர் அவரே மூவரென்றே எம்பிரானொடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்து என்ன பாவம் திரிதவரே என்று எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக சுவாமிகள் திருச்சதகத்திலே மற்றொரு இடத்திலே அருளுகின்றார். தேவரில் ஒருவன் என்பார் திருவுரு சிவனை தேவர் மூவராய் நின்றது ஓரார் என்று சிவஞான சித்தி திருவாக்கு கூறுகின்றது. சிவஞான போதம் முதல் சூத்திர பேருரை தொடக்கத்திலே ஸ்ரீ மாதவ சிவஞான முனிவர் பெருமான் இந்த உண்மையை தடை விடைகளிலே வைத்து விளக்கியிருப்பதை நாம் காண்கின்றோம். எனவே பிரம்மா விஷ்ணு முதலான மூவரும் அந்தந்த தொழில் நிலை பற்றி தலைவராக எண்ணப்பட்டாலும் அவர் எல்லோருக்கும் அந்த தகுதிகளை அளித்து அவர்களை தொழில்படுத்தும் பெருந்தலைவர் சிவபெருமான். எனவே மூவர் கோன் என்று அருளினார். இந்த உண்மையை மாபாடியத்திலே பார்க்கின்றோம். சிவஞான போத அந்த முதல் சூத்திரத்திற்கு உரிய அந்த பொருளுரையிலே பேருரையிலே எம்பிரான் ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் அருளி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படி கோனாய் நின்ற முதல்வன் என்பது மும்மூர்த்திகளுக்கும் தலைவனாக நிற்கின்ற பெருமான். இந்த சங்காரகாரணனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து இவ்வுலகம் என்ற சிவஞான போதம் முதல் சூத்திரத்தின் கருத்துரை இதனை வலியுறுத்துகின்றது. மகாசம்ஹாரத்தில் இந்த குணிருத்ரனும் ஒடுக்கப்படுவான். அப்பொழுதும் ஒடுங்காமல் நிற்பவன் சிவபெருமான் ஒருவரே ஆவார். சிவஞான பாடியம் இதற்கு விளக்கம் தருகின்றது. சம்ஹாரம் 5 வகைப்படும். அவற்றுள் முதலாவது நிவிருத்தி கலையில் அடங்கிய தத்துவ புவனங்களின் சங்காரம். இரண்டாவது பிரதிஷ்டா கலையில் அடங்கிய தத்துவ புவனங்களின் சங்காரம். மூன்றாவது வித்யா கலையில் அடங்கியுள்ள தத்துவ புவனங்களின் சங்காரம். நான்காவது சாந்தி கலையில் அடங்கிய தத்துவ புவனங்களின் சங்காரம். இறுதியாக இருப்பது சாந்தி அதீத கலையில் அடங்கிய தத்துவ புவனங்களின் சங்காரம். அவற்றுள் ஈண்டைக்கு ஏற்புடையது இறுதிக்கண் ஆதலின் ஈண்டு சங்கார காரணன் என்றது. சுத்தமாயா புவனாந்தம் சங்கரிக்கும் சங்கார காரணனாகிய பரமசிவனை அயன் மாலோடு கூட குணத்தத்துவத்தில் வைகி பிரகிருதி புவனாந்தம் சம்ஹரிக்கும் குணிருத்ரனை அன்று என்று உணர்க. என்னை அவன் பிரகிருதியின் மேற்பட்ட புவனங்களுக்கு சங்கார காரணன் அண்மையாலும் பரமசிவனார் லயம் போகம் அதிகாரம் என்னும் 3 அவத்தையினும் முறையே அருவம் அருவுருவம் உருவம் என்னும் 3 திருமேனி கொண்டு சக்தன் உத்யுத்தன் பிரவிருத்தன் எனவும் சிவன் சதாசிவன் மகேசன் எனவும் பெயர் பெற்று நிற்பன் என்றும் இங்கனம் தொழிலால் வேறுபட்டதன்றி பொருளால் வேறுபாடு இல்லை என்றும் பசுவர்க்கத்தில் பிரளயா கலரில் பக்குவமுடையவன் சீகண்ட ருத்ரன் என்றும் சைவாகமங்கள் எல்லாம் ஓதுதலில் மகேஸ்வர மூர்த்தி இருவாயான திருமேனியே பரமசிவனுக்கு சுதந்திர வடிவம். ஏனையவை
அன்ன அல்ல என்பது பெறப்படுதலானும் என்பது. இவ்வேறுபாடு உணர்தற்கன்றே பொதுப்பட சங்கார காரணனை என்று ஒழியாது சங்கார காரணனாய் உள்ள முதலையே என விதந்து ஓதியதும் என்க என்பது சிவஞான போத முதல் சூத்திரத்திற்கு அமைந்த சிவஞான மாப்பாடிய உரை. இதனையே சிவஞான சித்தியார் சுபக்ஷம் முதல் சூத்திரத்து 49வது செய்யுளும் கூறுகின்றது. தேவரின் ஒருவன் என்பர் திரு உரு சிவனை தேவர் மூவராய் நின்றது ஓரார் முதல் உரு பாதி மாதராவது உணரார் என்று சிவஞான சித்தியார் ஞானசாத்திரமும் இதனை கூறுகின்றது. இப்படி மூவர் கோணாய் நின்ற முதல்வனான பெருமான், நின்ற என்பதற்கு இந்த மும்மூர்த்திகளையும் அதிஷ்டித்து நின்ற என்ற பொருள். சிவபெருமான் மும்மூர்த்திகளையும் அதிஷ்டித்து நின்று முத்தொழில்களையும் செய்வித்தலை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராண கடவுள் வாழ்த்தும் கூறுகின்றது. பூவண்ணம் பூவின் மனம் போல மெய் போதவின்பம் ஆவண்ணம் மெய்கொண்டு அவன் தன் வலியானை தாங்கி மூவண்ணரன் சந்நிதி முத்தொழில் செய்ய வாழாமே அண்ணலன்னான் விளையாட்டின் வினையை வெல்வாம் என்பது அந்த திருப்பாடல். அப்படி மூவண்ணல் தன் சந்நிதி முத்தொழில் செய்யவாழாமே வண்ணல் என்று திருவிளையாடல் புராணம் இவ்வாறு கூறுகின்றது. படைத்தல் தொழில் முதலியவற்றை செய்யும் தேவர் அனைவரும் பேரூழி காலத்திலே இறைவன் பால் ஒடுங்க அவ்விறைவன் ஒருவனை நிலையுடை பொருளாக இருக்கவே மூவர்கோன் என்ற அளவில் அமையாது மூவர்கோனாய் நின்ற முதல்வன் என்றும் அருளினார். நிற்றல் என்பது இங்கே அழிவின்றி ஏகனாக நிற்றல். மூர்த்தி என்பது வடிவம். மூவர்கோன் என்றதனால் பிரம்மா முதலியோர் இறைவனின் வேறானவர்கள் என்பது பெறப்படும் என்றாலும் அவர்களெல்லாம் மூர்த்தியாக அமைய நம் சிவ பரம்பொருள் தான் மூர்த்திமானாக அவர்களுக்கு உள்ளே நின்று படைத்தல் முதலியவற்றுக்கு ஆற்றல் கொடுப்பவர் என்று தோன்ற மூர்த்தி என்று அருளினார். மூர்த்தியும் மூர்த்திமானும் அவரே என்பது கருத்து. படைத்து அழித்து அழிப்ப மும்மூர்த்திகள் ஆயினை என்பது எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவள்ளுகூற்றிருக்கை தேவார திருவாக்கு. இனி பிரம்மன் முதலிய அதிகார தேவர் அனைவரும் பேரூழி காலத்து தம்மின் மேற்பட்ட தத்துவங்களில் முறையே ஒடுங்க இறுதியில் அவ்வெல்லாவற்றையும் ஒடுக்கி நின்ற இறைவன் ஒடுக்கியவாறே மீளவும் தோற்றுவிக்கின்றார். அது பற்றி அந்த தேவர்களுக்கு மூதாதை ஆயினார். எனவே மூதாதை என்று அருளினார் இந்த திருப்பாடலிலே. அப்படி புனர்வுற்பவம் செய்யும் போது தோற்றுவிக்கும் போது சக்தியும் சிவமுமாக நின்று தோற்றுவிப்பார் இறைவன். எனவே மாதாளும் பாகத்து எந்தை என்றார். இறைவன் சக்தியும் சிவமுமான தன்மையின் உண்மை இதுவே. மாதாளும் பாகத்து எந்தை என்றதில் மற்றொரு குறிப்பும் உண்டு. அதாவது ஒரு குழந்தை முதலிலே தாயை அறிந்து பின் அவளால் காட்டப்பட்டு தந்தையை காண்பது போல முதலிலே உமையம்மையை உபாசித்து அம்மையை வேண்டி நின்று அம்மையின் திருவடிகளை பற்றி கொள்ள அவள் அருளால் இறைவனை காண்டல் என்பது முறை. எனவே அந்த முறைப்படி அடிகளுக்கு உதவிய தாயுடன் கூடிய தந்தை ஆயினான் என்பது கருத்து. இறைவன் ஆட்கொள்வதற்கு உரிய தகுதி ஒரு சிறிதும் இல்லாத என்னையும் வலிய வந்து ஆட்கொண்டு அருளினான் என்று அடிகள் கூறத் தொடங்கும் போது தம்முடைய சிறுமையையும் அப்பெருமானது அளவிடற்கரிய பெருமையையும் நினைத்தார். அந்த நிலையிலே பெரிதும் வியப்புற்று மீண்டும் யாவர்கோன் என்று அருளுகின்றார். யாவர்கோன் என்பது என்னையும் யாவருக்கும் கோணாக நின்ற பெருமான் என்னையும் ஆண்டு கொண்டார். மிகச் சிறியேனாக என்னையும் வந்து என்பது அது வலிய வந்து என்று பொருளை தந்து நிற்கின்றது. அடித்து அடித்து அக்காரமுன் தீற்றிய அற்புதம் என்பது இங்கே நினைக்கத்தக்கது. இறைவன் தம்மை வலிய வந்து ஆட்கொண்டு அருளியதை குறிக்கும் போது என்னையும் என்று ஒருமையில் கூறிய அடிகள் அந்த ஆட்சியின் பயன் நுகர்ச்சியை கூற புகுந்து
தமக்கு உண்டாகிய இன்ப மிகுதியானும் அது மெய்யடியார் குழுவில் கலந்ததனால் அவ்வடியார்களையும் சேர்த்து கொண்டு யாம் ஆர்க்கும் குடியல்லோம் என பன்மையினால் கூறத் தொடங்குகின்றார். மேவினோம் அவன் அடியார் அடியாரோடும் என்பது சிங்க நோக்காக முன்னதற்கும் பின்னதற்கும் ஏதுவாக நிற்பதை நாம் பார்க்கின்றோம். முன்னை திருப்பாட்டில் இறைவன் தம்மை மிகுதி காதல், அந்த மிகு காதல் அடியார்தம் அடியனாக்கினான் என்றார். அதற்கு ஏற்ப ஆண்டவன் அருள்வழி நின்று அப்பயனை அனுபவிப்பவராய் இந்த திருப்பாட்டிலே அவன் அடியார் அடியாரோடும் மேவினோம் என்றார். அடியார்க்கு அடியனாகச் செய்ததன் பயனாக முன்னர் கூறப்பட்ட அச்சத்தீர்வை குறித்து யாமார்க்கும் குடியல்லோம் யாதுமஞ்சோம் என்று அடிகள் தாம் அனுபவித்த முறைமையை புலப்படுத்தி அருளினார். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளினுடைய திருவாக்கு. இங்கே குடி என்பது அடிமை என்ற பொருளை தருகின்றது. இறைவனும் அவன் அடியாரும் அல்லாத பிறர் எவருக்கும் நாங்கள் அடிமையாக மாட்டோம் என்பார். யாம் ஆர்க்கும் குடியல்லோம் என்றார். தமக்கு நேர்ந்த சார்பு வலிமை நோக்கி இனி எதற்கும் சிறிதும் அஞ்சோம் என்பது தோன்ற யாதும் அஞ்சோம் என்று அருளினார். இது அச்சத்தீர்வின் அனுபவமாகும். அவன் அடியார் அடியாரோடு மேவியது இதற்கும் ஏதுவாக அமைவதை நாம் உணரத்தக்கது. முன்னை திருப்பாட்டில் அகநெகவும் அன்பு கூறவும் புகுந்து ஆண்டதன் பயனை அடிகள் அனுபவித்த முறை அதனை மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோம் என்பதனால் புலப்படுத்தப்பட்டுள்ளது. உள்ளம் அமுது ஊறி உருகிய நிலையில் மெய்யன்பு பெருகியதாக அதனால் விளைந்த பேரின்ப வெள்ளத்துள் முழுகி திளைத்து எழுந்து இன்பக்கூத்து ஆடுவோம் என்பது அந்த அனுபவ விளக்கமாகும். இன்பக் கழிப்பினால் ஆறாமை தோன்ற மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே என்று அருளினார். இவ்வாறு அடிகள் தம்மை ஆண்டவன் புறத்தும் மகத்தும் ஆட்கொண்டதன் பயன்களாக முன்னை திருப்பாட்டில் கூறப்பட்டவற்றின் அனுபவ நிலையை இந்த திருப்பாட்டிலே குறிப்பாக புலப்படுத்தப்பட்டது உணர்ந்து அதனை நாம் இன்பமுற தக்கதாக அமைகின்றது. இதிலே தேவதேவன் மூவர்கோன் முதல்வன் மாதாளும் பாகத்து எந்தை என்றெல்லாம் கூறப்பட்ட இறைவனினுடைய அந்த உண்மை இயல்புகள் மெய்யுணர்வுக்கு அன்றி சுட்டறிவுக்கு புலப்படாது. எனவே சுட்டறுத்தல் என்ற பதிக நுதலிய பொருள் பெறப்படுகின்றது. மேன்மேலும் குடைந்தாடுவோம் எனவும் யாம் ஆர்க்கும் குடியல்லோம் எனவும் கூறியதனால் பக்தி வைராக்கிய விசித்திரம் என்ற சதக நுதலிய பொருளும் பெறப்படுகின்றது. எனவே இத்தகைய சிறப்புமிக்க இந்த திருப்பாடலுக்கு இன்னும் நுட்ப பொருள் அருளியிருக்கின்றார்கள் நம்முடைய உரையாசிரியர்கள். யாம் ஆர்க்கும் குடியல்லோம் என்பதற்கு ஏற்ப அற்புத திருவந்தாதியிலும் திருவாக்கு அமைகின்றது. பணிந்தும் படர்சடையான் பாதங்கள் போதால் அணிந்தும் அணிந்தவரை ஏத்த துணிந்தென்றும் எந்தையார் காட்செய்ய பெற்ற இதுகொலோ சிந்தையார்க்குள்ள செருக்கு என்பது அற்புத திருவந்தாதி 78வது திருப்பாடல் அம்மையார் திருவாக்கு. 4ஆம் திருமுறை 9வது திருப்பதிகத்திலே இருமான் திருப்பன் கொலோ ஈசன் பல்கணத் தெண்ணப்பட்டு சிறுமான் ஏந்தி தன் சேவடி கீழ் சென்றங்கு இருமான் திருப்பன் கொலோ என்றும் அருளுகின்றார் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகள். மேலும் அருளுகின்றார், இதே போன்று நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோம் அல்லோம் இன்பமே எந்நாளும் துன்பமில்லை தாமார்க்கும் கொடியல்லா தன்மையான சங்கரனர் சங்க வெண்குழையோர் காதிர் கோமார்க்கே நாமென்றும் மீளா ஆளாய் கொய் மலர் சேவடியினையே குறுகினோமே என்று அருளுகின்றார். யாதும் அஞ்சோம் என்று இங்கே குறிப்பிடப்பட்டது. அது ஆதி ஆத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் என்ற 3 வழிகளிலே வரும் பிராரப்த வினைகள் எவற்றுக்கும் அச்சப்படும். அந்த அஞ்சாமைக்கு காரணம் முடிவில்லாத ஆற்றலுடைய சிவபெருமானின் அடிமையாகி அவரால் ஆட்கொள்ளப்பட்டு
பாதுகாக்கப்பட்டதன் காரணம் என்று நாம் பார்க்கின்றோம். சுண்ணவெண் சந்தனச் சாந்தும் சுடர்த்திங்கள் சூளாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண் முரண் ஏறும் அகலம்வளாய அறவும் திண்ணன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர்னா அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று நம் எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளின் அமுத வாக்கு. அவன் அடியார் அடியார் என்று அருளுகின்றார். சிவபெருமானை வணங்குவதால் அவர் அருளை பெறலாம். அவர் அடியார்களை வணங்குவதால் சிவவேடத்தை சிவனெனவே வணங்கிய பலன் பெறலாம். அடியார்கள் சிவனை வழிபட்டு பூஜனை முடிவிலே அந்த வழிபாட்டின் பயன்களையும் இறைவன் திருவடிகளிலே சமர்ப்பித்து விடுகின்றனர். அடியார்களை வழிபடுவதால் அவர்கள் உள்ளத்திலே எழுந்தருளியுள்ள சிவபெருமானையும் வணங்குவது ஆயிற்று. அது சிவ வழிபாட்டின் பயனையும் தந்தது. அவன் திருவடிகளிலே அடியார்கள் சமர்ப்பித்த அந்த பூஜனை பயனையும் தந்து விடுகின்றது. இதையே மேலும் நீட்டி அவன் அடியார்களின் சிறப்பை அப்படி மிகுவிக்கின்றார். இந்த உண்மையை பின்பற்றியே நம்மிடையே திரு அவதாரம் செய்தருளிய நம்பி ஆரூரர் பெருமான் திருத்தொண்ட தொகை முழுவதும் அடியார்க்கும் அடியேன் என்று அருளி நம்மை நெறிப்படுத்துகின்றார். மேன்மேலும் மேவினோம் என்பது அடியார்கள் திருக்கூட்டத்திலே ஓரத்தில் நின்று விடாமல் உள்ளே நுழைந்து நடுப்பகுதியை நோக்கி நகர்வது ஆகின்றது. அடியார்களின் எண்ணிக்கை அளவற்றது. எனவே நடுப்பகுதியை நோக்கி மேலும் மேலும் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு செல்ல செல்ல இந்த லௌகிக வாழ்க்கைக்கும் ஆன்மாவுக்கும் இடையே இருக்கின்ற அந்த இடைவெளி நீண்டு கொண்டே செல்கின்றது. அடியார்கள் என்பது இங்கே ஜீவன் முக்தர்களை குறிக்கின்றது. அது பற்றியே முன்னர் சிவஞான போதம் 12வது சூத்திரத்திலே அன்பரோடு மரீயி என்பதும் விவரிக்கப்பட்டதை நாம் காண்கின்றோம். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே என்பது எம்பிரான் தாயுமான சுவாமிகளினுடைய திருவாக்கு. குடைந்தாடி ஆடுவோமே என்பதனை மேன்மேலும் என்பதோடு கூட்டிக் கொண்டு மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே. இறைவன் வலிய வந்து உட்புகுந்து ஆட்கொண்டதால் பெருகும் அமுத வெள்ளத்திலே மூழ்கி திளைக்கும் இன்ப அனுபவத்தை இவ்வாறு குறிப்பிடுகின்றார். குடைந்து ஆடுவதால் இன்பம் பெருகிற்று. அந்த இன்ப நுகர்வு அதை மேலும் நுகர வேண்டும் என்ற ஆவலை உண்டாக்கியது. எவ்வளவு நுகர்ந்தாலும் அது அந்த இன்பம் பெருகிக்கொண்டே இருக்கக்கூடிய இயல்பினை உடைய சிவானந்தம். தேவர்களுக்கு அரசனாகிய இந்திரனும் அறியாத மகாதேவனான நம் பெருமான் அந்த இறைவனது இறைமை குணத்தினை கூறத் தொடங்கிய அடிகள் முதலிலே தேவர்கோ அறியாத தேவதேவன் என்றும் பின்னர் அவனில் மேம்பட்ட பிரம்மன் முதலிய மூவர்க்கும் தலைவனாய் உள்ளவன் என்றும் அஷ்டமூர்த்தங்களை உடையவன் என்றும் கீழ் உள்ள பிரமன் முதலியவர்களுக்கு தாதையாகிய சதாசிவமூர்த்திக்கும் தாதையாய் உள்ளவன் என்றும் உமையம்மை ஆளும் பாகத்தை உடையவன் என்றும் எங்கள் தந்தை என்றும் கூறியருளி இவை எல்லாவற்றையும் சேர்த்து முடித்தல் பொருட்டு யாவர்கோன் என்று அருளி செய்த அந்த முறைமையை நாம் பார்க்கின்றோம். தேவர்கோ அறியாத தேவதேவன். தேவதேவன் என்பது தேவர்க்கு தேவன் மகாதேவன். ஆதிமூர்த்திக்கு அருள் புரிந்த தேவதேவன் என்று கீர்த்தி திரகவல் போற்றுகின்றது. தேவதேவன் மெய்ச்சேவகன் என்பது சென்னிப்பத்து. மிகு தேவர்க்கும் தேவன் என்பது திருமந்திரம். அப்படி போற்றப்படுகின்ற பெருமான் சக்கரமும் கந்தித்து சுழலுமா போன என்ற அதன்படி பிரமன் முதலியோரை கொண்டு படைத்தல் முதலிய தொழில்களை செய்விக்கும் பெருந்தலைவர் இறைவர். எனவே மூவர்கோன் என்று அருளினார். மூர்த்தி என்பது இங்கே அஷ்டமூர்த்தியையும் குறிக்கும். அட்டமூர்த்தி அழகன் என்பது சென்னிப்பத்து. அட்டமூர்த்தியை மட்டவிழ் சோலை ஆரூரானை என்பது எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம். நில நீர் நெருப்பு உயிர் நீள் விசும்பு நிலா பகலோன்
புலனாய மைந்தனோடு எண்வகையாய் புணர்ந்து நின்றான் என்று திருத்தோள் நோக்கத்திலே இந்த அஷ்டமூர்த்தம் பற்றி பாடி அருளுகின்றார். அட்டமூர்த்தியாகிய அப்பெருமானை திருமுறைகளிலே நிறைய அவ்வாறு போற்றப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். மூதாதை என்பது முதுதாதை, அது மூதாதை என்று வந்தது. தந்தைக்கு தந்தை, முதுதாதை என்பது தந்தைக்கு தந்தை என்று பொருள். பிரமன் முதலியவர்களுக்கு தந்தையாகிய சதாசிவனுக்கு தந்தை, எனவே இறைவனை மூதாதை என்றார். மாதாளும் பாகத்து எந்தை என்றதனால் உமையம்மையார் அக்னியிலே சூடு போல இறைவனோடு அந்த குணகுணி சம்பந்தமாக நிற்கின்ற அந்த உண்மை தாதான்மிய சம்பந்தம் இங்கே பெறப்படுகின்றது. மால் பிரம்மன் மற்றொழிந்த தேவர்கள் முதலிய எல்லோருக்கும் தலைவன் இறைவன், எனவே யாவர்கோன் என்றார். தானே வந்தம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார் கழல் என்று திருவெம்பாவையிலே கூறியபடி இங்கேயும் வலிந்து வந்து ஆட்கொண்ட அந்த கருணையை பாடுகின்றார். உன் அடியார் அடியார் அடியோம் என்றும் அடியார் அடியோம் என்றும் திருப்படையாற்றிலே வருவது போல இங்கேயும் அடியார் அடியார் என்று அடுக்கி கூறுகின்றார். அப்பன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே என்பது அதிசய 10. அடியார் அடிக்கூட்டிய அற்புதம் அறியேனே என்பது அற்புத 10. எனவே தேவர்கோ அறியாத தேவதேவன் செழும் பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர் கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாளும் பாகத்து எந்தை யாவர்கோன் என்னையும் வந்து ஆண்டு கொண்டான். யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் அஞ்சோம் மேவினோம் அவன் அடியாரோடும் மேன்மேலும் குடைந்தாடி ஆடுவோமே என்ற இந்த திருப்பாடலுக்கு நெல்லையப்ப பிள்ளையே அவர்கள் விளக்கம் அருளுகின்றார்கள். நான்முகன் மால் ருத்ரன் மூவர்களும் தேவேந்திரனுக்கு வேறாய் அவனுக்கும் மேலான தேவர்கள், எனவே மற்றை மூவர் என்று அருளினார். நான்முகன் மால் ருத்ரன் மூவர்களும் பிறப்பு இறப்பு உள்ளவர்கள். சிவபெருமான் அனாதியே பிறப்பு இறப்பு இல்லாதவர், எனவே சிவபெருமானை மூவர் கோனாய் நின்ற முதல்வன் என்றார். உலகமெல்லாம் சிவபெருமானினுடைய திருமேனியாக அமைதலின் அவற்றை மூர்த்தி என்றார். அவனை மூர்த்தி என்றார். எல்லா உயிர்களுக்கும் பிதாவாகிய மும்மூர்த்திகளுக்கும் சிவபெருமான் பிதா, எனவே சிவபெருமானை மூதாதை என்றார். சிவபெருமான் தனது பொது இயல்பு நிலையில் தடஸ்தத்தில் அருள் சக்தியாகிய உமாதேவியாரோடு கூடி எல்லா உயிர்களுக்கும் அவைகளின் தந்தை போல கருணை செய்யவே அவரை மாதாளும் பாகத்து எந்தை என்றார். யாவர்கோன் என்றதனாலே தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் முழுமுதல் தலைவன் என்பது கூறப்பட்டது. ஆண்டானாகிய சிவபெருமான் அடிமையாக ஆட்கொள்ள பெற்ற பின் அடிகளுக்கு உலகம் காட்சிப்படாது சிவமே காட்சிப்படுதலின் யாம் ஆர்க்கும் கொடியல்லோம் யாதும் அஞ்சோம் என்று அருளினார். மேவுதல் என்பது விரும்பிச் சேருதல். சிவபெருமான் தன்னை ஆட்கொண்ட பின் அவ்வாறு முன்னே ஆட்கொள்ள பெற்ற அடியார் கூட்டத்தோடு அன்பினாலே உருகி விரும்பி சேர்தலின் மேவினோம் அவன் அடியாரோடும் என்றார். அடிகள் தம்மை சிவபெருமான் ஆண்டருளிய பின் அடியார் கூட்டத்தில் சேர்த்து அருளியதை அதிசயப்பத்திலே கூறி அருளியிருக்கின்றார். பேரின்பத்தில் திளைக்கும் அடியார்களுக்கு பெரும் போகம் அது புதிதாய் விளைந்து வருவதால் மேன்மேலும் குடைந்தாடி என்று அருளினார். அடிகள் இப்பாட்டிலே தாம் சிவபெருமானால் ஆட்கொள்ள பெற்ற பின் அடைந்த பேரின்ப அனுபவத்தை கூறுகின்றார். இந்த பேரின்ப அனுபவம் சுட்டறிவு முற்றிலும் ஒளிந்த பின் உண்டாவது. எனவே இந்த திருப்பாடல் சுட்டறுத்தலின் கீழே வைக்கப்பட்டது. இனி தேவர்கோ அறியாத தேவதேவன் செழும் பொழில்கள் பயந்து காத்து அழிக்கும் மற்றை மூவர் கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை
மாதாளும் பாகத்து எந்தை என்ற இந்த பகுதிக்கு திருவாசக விஷயசூசன ஆசிரியர் பொருள் அருளுகின்றார். தேவர்களுக்கு அரசனாகிய இந்திரனும் உணரக்கூடாத தேவாதி தேவதேவன் செழுமையாகிய உலகங்களை படைத்து காத்து அளிக்கின்ற மற்றையோராகிய பிரம்மன் விஷ்ணு ருத்ரன் என்னும் மும்மூர்த்திகளுக்கும் முதல்வனாய் நின்ற ஆதி புருஷன், உருவம் உடையவன், யாவர்க்கும் பாட்டன், உமாதேவியால் ஆளப்படுகின்ற இடது பாகத்தை உடையவன் என்பது இந்த பகுதியின் பொருள். இதனால் சுத்த சிவத்தின் தடஸ்த லட்சணம் கூறப்பட்டது. தடஸ்த லட்சணம் என்பது சிவபெருமானினுடைய தயா மூலம் வெளிப்பட்ட அவசரம், அதுவே தடஸ்த லட்சணம் ஆகும். இது பரம கருணாமய திருமேனியாகவும் முத்தொழில்களும் தனது சந்நிதியில் நடைபெற்று விளங்க சாட்சி மாத்திரமாகவும் முக்குணங்களில் தோய்ந்துள்ள மும்மூர்த்திகளுக்கு பரமாகவும் மனோவிருத்திகளுக்கு எட்டாத நின்மலமாகவும் ஆதி நடு அந்தமில்லாத தனி முதலாகவும் விபுவாகவும் சிதானந்த ரூபமாகவும் இருக்கின்ற சகல வடிவம். இந்த வடிவம் நித்திய விபூதிமயமாய் விளங்கும் ஸ்ரீ சோமலோகம் என்னும் மகாசிவலோகத்தில் எழுந்தருளியிருக்கின்ற இருப்பு. இது மகாசிவலோகத்தில் மாத்திரமன்று, யோகிகள் ஹிருதய கமலத்திலும் மகா சிதம்பரத்திலும் அன்பர்கள் பரிபாகத்துக்கு தக்கபடி ஆங்காங்கு ஆவிர்பவித்தும் நித்திய ஸ்வயம் பிரகாச ஸ்வரூபமாய் விளங்கிக் கொண்டிருக்கும். இதற்கு இலக்கணம் அது மாதாளும் பாகம், மாது ஆளும் பாகம். மாது என்பது ருத்ரனது சக்தியான ருத்ராணி அல்ல, மற்றும் உலகம் ஈன்றருளிய பராசக்தி எனப்படும் பேரின்பமயமான பிரம்ம வித்யா தேவியே மாது என்று இங்கே குறிப்பிடப்படுகின்றாள். இந்த தேவியே தேவேந்திரனுக்கு யக்ஷத்துவம் போதித்த பெருமாட்டி என்று கேனோபனிஷத்து கூறுகின்றது. இந்த அம்மையை பரசிவசக்தி எனவும் மகாதேவன் பாகத்தாகிய உமை என்றும் ஆரண முடிகள் அனைத்தும் ஒருங்கு சேர்ந்து அரைந்து நிற்கின்றன. உமா என்னும் சொல் உகார மகார அகாரங்களாகிய வியஷ்டி பிரணவத்தில் அதற்கு இயல்பில் அமைந்த அகார உகார மகாரங்களாகிய மாத்திரைகளை முறை பிறழ்ந்து உகாரத்தை முதலிலே வைத்து உமா என்று தேவியார் திருநாமமாக நிற்கின்றது. இது பற்றியே கிருஷ்ண பிங்களம், கருமையும் செம்மையும் கலந்த திருமேனி என்று உபனிஷத் கூறுகின்றது. உமாபதையே பசுபதையே, உமைக்கு உமையின் பதி பசுபதி என்று தைத்திரிய உபனிஷத்து கூறுகின்றது. இங்கு மாதாளும் பாகம் குறித்தமையால் காலகண்டம், கண்ணுதல் முதலிய மற்றைய இலக்கணங்களும் தழுவப்படும். இவ்வித இலக்கணங்களை வேறு எக்கடவுளுக்கும் எவ்விடத்தும் எச்சமயத்தும் வேதங்கள் துர்யாபாதத்தில் கூறவில்லை. சிவபெருமான் ஒருவருக்கே இந்த இயல்பில் அமைந்த அசாதாரணமான இந்த இலக்கணங்கள் எல்லாம் கூறப்படுகின்றன. நற்காரண வாக்கியங்களாகவும் ஒருங்கு சேர்ந்து இவற்றை கூறியிருக்கின்றன. இந்த இயல்புகளை எல்லாம் அவற்றில் சில வாக்கியங்களை நாம் பார்க்கலாம். ருதம் சத்தியம் பரபிரம்ம புருஷம் கிருஷ்ணபிங்களம் ஊர்த்வரேதம் வ்ரூபாக்ஷம் விஸ்வரூபாயவை நமக என்பது ஒரு வாக்கு. மெய்யினரும் சத்தியரும் பரபிரம்மஸ்வரூபரும் புருஷரும் கருமையும் செம்மையும் கலந்த திருமேனி உடையவரும் ஊர்துவ வீரியம் உடையவரும் விரூபாட்சரும் விஸ்வரூபருமாய் உள்ளவருக்கு நமஸ்காரம் என்பது இந்த தைத்திரிய உபனிஷத்து திருவாக்கு. ருதம் சத்தியம் பரபிரம்ம புருஷம் கிருஷ்ணபிங்களம் ஊர்துவரேதம் விரூபாட்சம் சங்கரம் நீலலோகிதம் உமாபதிகி பசுபதிகி என்று நிருசிம்மதாபனி உபனிஷத்து கூறுகின்றது. சங்கரரும் மேலே சொல்லப்பட்ட அந்த மெய்யினரும் அதனை சேர்த்து கொண்டு சங்கரரும் நீலலோகிதரும் உமாபதியும் பசுபதியும் பினாக்கியரும்
அளவில் பிரகாசம் உள்ளவரும் என்று போற்றுகின்றது இந்த உபனிஷத்து. ருதம் சத்தியம் பரபிரம்ம சர்வ சம்சார பேஷஜம் ஊர்த்வரேதம் விரூபாட்சம் விஸ்வரூபம் மகேஸ்வரம் என்று தர்ஷனோபனிஷத்து கூறுகின்றது. இதிலே சர்வ சம்சார பேஷஜம் என்பது சர்வ சம்சார பிணிக்கு மருந்தினர், மருத்துவர், மருந்தாக இருப்பவர் என்று கூறுகின்றது. திரிலோச்சனம் உமார்த்த தேகம் வரதம் என்று யோக தத்துவோபனிஷத் கூறுகின்றது. முக்கண்ணர், உமைபாகர், வரதர் என்று இதற்கு அர்த்தம். பஞ்சவக்திரம் உமாசகாயம் நீலகண்டம் பிரசாந்தம் என்று மண்டல பிராமணோபனிஷத்து கூறுகின்றது. 5 திருமுகங்களை உடையவரும் உமாசகாயரும் நீலகண்டரும் பரமசாந்தரும் என்று குறிப்பிடுகின்றது. இது உமாசகாயம் பரமேஸ்வரம் பிரபும் திரிலோச்சனம் நீலகண்டம் பிரசாந்தம் என்று கைவல்ய உபனிஷத்து கூறுகின்றது. திரிநேத்திரம் திரிகுணாதாரம் திரயாணம் ஜனகம் பிரபும் என்று பிரகஜாபால உபனிஷத்து கூறுகின்றது. ஓங்கார ஸ்வரூபிணம் மகாதேவம் உமார்த்த கிருதசேகரம் சோமசூரியாக்னி நயனம் என்று பஸ்மஜாபால உபனிஷத்து கூறுகின்றது. இப்படி அளவில்லாத வசனங்கள் உபனிஷத்துக்களிலே விரிந்து கிடக்கின்றன. சாந்தோக்கியம், பிரகதாரண்யம், தைத்திரியம் முதலிய உபனிஷத்துகளிலே தகரோபாசன மூர்த்தியாக புகழப் பெற்றவர் பிரம்மனோ விஷ்ணுவோ ருத்ரனோ சக்தியோ அக்னியோ சூரியனோ வாயுவோ மற்ற யாவரோ அல்ல. அந்த ஐயத்தை அகற்றும்படி மேலே காட்டிய உபனிஷத் வசனங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து தகர வித்யா துரிய பிரம்மம், அது உமாசகாயம் திரிநேத்திரம் நீலகண்டம் முதலான அற்புத திரு அடையாளங்கள் அமைய பெற்றுள்ள ஒப்புயர்வில்லா மங்கள விக்கிரகம் என்று முழக்குகின்றன. இதனால் சர்வ ஆன்மாக்களுக்கும் உபாசிய பொருளாய் உள்ளவர் சிவபரம்பொருள் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி போல நிரூபிக்கப்படுகின்றது. அல்லாமலும் தைத்திரியோபனிஷதமானது துரிய மூர்த்தியாகிய சிவபெருமானாருக்கு சத்யோஜாதம் முதல் ஈசானம் வரை இருக்கின்ற பஞ்சபிரம்ம மந்திரங்களை கூறி ஹிரண்யபதையே, அம்பிகாபதையே, உமாபதையே, பசுபதையே, நமோ நமக என்று துதித்து புகழ்கின்றது. எனவே சிவபெருமானை தவிர வேறு எக்கடவுளரையும் அந்த உபனிஷத்தமானது உபாசிய பொருளாக சிறப்பித்து ஓதவில்லை என்பது பரம சித்தாந்தமாயிற்று. அப்படி இருக்க விரூபாக்ஷன் என்ற பதத்துக்கு ஒன்றுக்கொன்று மாறு ரூபம் பெற்ற சூரிய சந்திரர்களை நேத்திரமாக கொண்டவர் என்றெல்லாம் பல விதங்களாக அர்த்தங்கள் கூறுவார்கள். அது பொருளற்ற அர்த்தங்களாக வீணான சித்தாந்தமாக அமையும். நமோ ஹிரண்யபாகவே ஹிரண்யவர்ணாய ஹிரண்ய ரூபாய என்று மறுபடியும் தைத்திரோபனிஷத்து புகன்றபடி தகரமாகிய உள்ள குகையின் கண் தியானிக்கப்படும் ஜோதிர்மய புருஷன் மும்மூர்த்திகளையும் கடந்த உமாசகாய சிவபெருமான் என்பதே திண்ணம். கைவல்ய உபனிஷத் சர்வ வித்தைகளிலும் சிறந்தது தகர வித்தை எனவும் அதிலும் மிகச் சிறந்தது உமாசகாய உபாஸ்தி எனவும் வலியுறுத்துகின்றது. அதனால்தான் ஆசிரியர் ஹரதத்த சிவாச்சாரிய சுவாமிகளும் நாராயணனுக்கு அந்தர்யாமி சிவனே ஆதலால் அவனை நாராயணனது திருமேனியின் கண் உபாசிக்க வேண்டும் என்று தைத்திரிய நாராயணோபனிஷத்து பிரமாணம் கொண்டு சாதித்துள்ளார். அப்படியென்றால் வேதங்களிலும் உபபிரமணங்களிலும் புராணங்களிலும் பிரம்ம விஷ்ணு ருத்ரன் முதலிய கடவுளரை ஓதியிருக்கின்றனவே என்றால் அந்த வசனங்கள் எல்லாம் பிரபல பிரமாணங்களுடன் முரணாதவழி அக்கடவுளரை ஒரு பரமான்மாவினுடைய நியமன சக்திகளாகவும் விபூதிகளாகவும் கொண்டு அவ்வாறு சொல்கின்றன. அதுவே பரம சாம்பவர்களது முடிந்த தீர்மானம். சர்வ ஸ்ருதி முடிகளும் இதுவே ஒப்ப முடிந்த துணிவு. எனவேதான் எண்ணிறந்த வேத வசனங்கள் எழுந்து
அவனே பிரம்மன், அவனே விஷ்ணு, அவனே சிவன் என்று நாட்டின கிருத்திய கர்த்தாக்கள் ஆகிய மும்மூர்த்திகளையும் அவ்வாறு பிராணாதி அச்சேதனங்களைப் போல அவனது விபூதிகளாக நிரூபித்திருக்கின்றன. எனவே ஏகையேவ ருத்ரோ ந த்விதீயாயதஸ்து என்று ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து கூறுகின்றது. இரண்டாவதாக ஒரு ருத்ரர் இல்லை, பரபிரம்மம் ஒன்றுதான் என்று கூறுகின்றது. எனவே மேலே சொன்ன அந்த உமையம்மை மாதாளு பாகத்தன் என்று போற்றப்படுகின்ற அந்த பெருமான் உமா சகாயாதி இலக்கணங்கள் அமைந்த பரமசிவனை கூறும் வசனங்கள், அதுவே வேத முடிவு. ஏகம் ஏவா அத்வதீயம், ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம, பிரம்மம் என்ற பொருள் இருக்கின்றது, இரண்டாவது பிரம்ம பொருள் இல்லை என்று கூறுகின்றது. சர்வம் கல்விதம் பிரம்ம என்று பிரம்மமே எல்லாமாய் இருக்கின்றது என்றும் ஸ்வேதாஸ்வதரம், சாந்தோக்கியம், தைத்திரியம் முதலிய உபனிஷத்தங்கள் கூறுகின்றன. எனவே வேத சாக்கைகளிலே இருக்கின்ற ஒவ்வொரு ருத்ர சம்ஹிதையிலும் ஸ்ரீமத் உமாபதியையே சர்வஸ்வரூபர் என்று தீர்மானித்திருப்பதாலும் ஸ்ருதி ஸ்மிருதி புராண இதிகாசங்கள் யாவும் ஒருங்கே எழுந்து சிவனே பரதத்துவம் என்று நிர்ணயித்து இருப்பதாலும் பரமசிவனை பரதத்துவமாக கூறும் வாக்கியங்கள் அவைகளே உண்மை வாக்கியங்கள். எனவே பிரம்ம விஷ்ணு சிவன், பிரம்ம விஷ்ணு ருத்ரன் என்ற மும்மூர்த்திகளை, அதிலே வருகின்ற ருத்ரனை சிவன் என்று நிறைய பேர் எண்ணுகின்றார்கள். அது அப்படி அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பிரம்ம விஷ்ணு ருத்ரர் என்ன மும்மூர்த்திகளை பரமேஸ்வரன் திருமேனி என பாவித்து துணிந்து வழிபட வேண்டும். அப்படியல்லாமல் இந்த பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களை பரம்பொருள் என்றும் அப்பரம்பொருளுக்கு மேலாம் தனி முதல் என்றும் நினைத்து வழிபடுபவர்களுக்கு எப்போதும் வீடு கூடுவது முடியாது. அவர்கள் இடர்படவும் செய்வார்கள். இவ்வாறு இந்த திருப்பாடலினுடைய பொருள் அமைகின்றது. சுட்டறுத்தல் 10வது திருப்பாடல் திருச்சதகத்திலே 30வது திருப்பாடலின் பொருள் இவ்வாறு அமைகின்றது. இனி திருச்சதகத்தின் 4வது பகுதி ஆத்மசுத்தி, அந்த ஆத்மசுத்தி தலைப்புக்குரிய விளக்கத்தையும் அதனுடைய திருப்பாடல்களின் விளக்கத்தையும் நாம் வருகின்ற அமர்வுகளிலே சிந்திப்போம் என்று கூறி, இதுவரை இணைந்திருந்த அத்துணை அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கும் நன்றி கூறி, இந்த சிந்தனையை அமைத்து தந்த எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருவடிகளுக்கு அனந்த கோடி நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் சமர்ப்பித்துக் கொண்டு இந்த சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். வருகின்ற அமர்வுகளும் இதே போன்று கருணை செய்ய வேண்டும் என்று எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொண்டு நிறைவு செய்வோம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. ஹரஹர நம பார்வதி பதையே. ஹரஹர மகாதேவா சித் சபேசா சிவ சிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவ சுப்பிரமணியம். வல்லிகாந்த ஸ்மரணம் சிவ சுப்பிரமணியம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.